ஏ குமாரு, தண்ணி குடியா. எப்போ மம்பானுக்கு நீ எடுத்து குடி. சரி, டாக்டர் அவசரத்துக்கு ஒரு போன் கூட எடுக்க மாட்டேக்கார. ஹலோ, சொல்லுங்க தம்பி. டாக்டர். சொல்லுங்க தம்பி. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வரலாமா டாக்டர்? என்னாச்சு தம்பி? எங்க அப்பா வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சரிங்க தம்பி. வெயில் தாங்க மாட்டாம மயங்க விழுந்துட்டாரு சார். இந்த உடனே வரேன் தம்பி. இந்த வரேன். ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரமாங்க. வாரம் தம்பி, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் தம்பி. சரி சார். தம்பி என்னாச்சுப்பா? கீழே விழுந்துட்டையா மயங்க. எதுவும் பயப்பட வேண்டாம் ஐயா. வெயில் தாங்காம தான் இப்போ மயங்கிருக்கீங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் எழுதி தர்ற மருந்தையும் மாத்திரையும் எடுத்துக்கோங்க. 2 வாரம் ரெஸ்ட் தேவைப்படுது, சரிங்களா? உயிரை பாதுகாத்தா தான் நம்ம விவசாயத்தை பாதுகாக்க முடியும். நீங்க உயிரை பாதுகாக்கணும், அதனால நல்ல ஹெல்த்தியா இருக்கணும். நல்ல உணவு எடுத்துக்கோங்க, நல்ல பழ வகைகள் எடுத்துக்கோங்க, நல்ல காய்கறி சாப்பிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் வேலைக்கு போய்க்கலாம். தயவு கூர்ந்து வீட்டிலே இருங்க, ரெஸ்ட் எடுங்க, சரிங்களா ஐயா? சரி, போயிட்டு வரேன். அப்பா, கொஞ்ச நேரம் விட்டு முன்னே இவ்வளவு மூச்சு வாங்குது, உயிரே போகுது. நம்ம அப்பா இப்படி தான் கஷ்டப்பட்டுப்பார்களுக்கு. நம்ம அவர் கஷ்டப்படுறவரை எப்படியெல்லாம் திட்டணும், அவர் மனசுக்குள்ளே எப்படித்தான் நம்மளை நினச்சிருக்காரோ. இருந்தாலும் அவரை வெளியில் காட்டிக்கிறாம நம்ம மேலே அன்பு பாசம் எல்லாம் காட்டுதார்ல, அவரை பாராட்டலாம். தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. என்ன தம்பி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிய? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் எவ்வளோ தடவையே அப்பாவை சொல்லி பார்த்தேன், விவசாயம் பார்க்காதங்க, நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், இந்த என்னுடைய சம்பளம் போதாதா, எதுக்கு விவசாயத்தில் ஒரு லாபம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏன் நீங்கள் விவசாயம் பார்க்குறேன்னு சொன்னேன். அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஆனால் அந்த விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும் தம்பி. ஆமாம் தம்பி, அதானே தம்பி. மழை பெய்யும் போது சரியாக பருவமழை இல்லை, உழவடிக்கும் போது பருவமழை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பண தேவைகள் அதிகமாக இருக்குது, கடன் வாங்கி கடனாளியாக தான் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான பருவத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது. அடுத்து அந்த அறுவடையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறுவடை நேரத்தில் மழை வந்து கெடுத்துருது. ஒரு 10 ரூபாய்க்கு கூட பிரோஜனம்லாம் போயிடுது. இதுவே சரியாக விளைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா வியாபாரிகள் தரமட்ட ரேட்டுக்கு வாங்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே செய்ய முடியல தம்பி. எவ்வளோ கஷ்டப்படணும்னு பார்த்தோம். விவசாயினாலே வந்து இப்போ தானே நீங்கள் உள்ளே வந்ததுக்கு தான் அதோட உங்கள் அருமை தெரியும். ஆமையா, நல்ல வேலை என் வாழ்க்கையில் ஒளி வீசிட்டீங்க. நான் இனிமேல் விவசாயத்தில் தான் இறங்க போகிறேன். நல்ல ஒரு முடிவுங்க. சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் இந்த விவசாயத்தில் ஈடுபட போகிறேன். சரிங்களா? சரி சரி சரி. விவசாயி சேத்துல கால் வச்சா தான் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் சோத்துல கை வைக்க முடியும்.
முன்னாடி நான் படித்தேன். சரி. ஆனால் இப்போ தான் தெரியுது விவசாயினுடைய கஷ்ட நஷ்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உலகத்துக்கே சோறு போட்டு இந்த விவசாயம்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு. அதனால் நானும் விவசாயம் பார்க்க போகிறேன். என் கம்பெனி வேலையும் பார்ப்பேன். என்ன மாதிரி இளைஞர்களையும் நான் விவசாயத்துக்கு கூப்பிட போகிறேன். விவசாயம் இருந்தால் தான் நம்ம எல்லாரும் சாப்பிட முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் விவசாயம் தான் இனிமே. ஆமாம், முழுமுச்சா. உன்னை மாதிரி படித்த இப்போ யாருமே விவசாயத்துக்கு வர மாட்டேங்காங்க, விவசாயத்தை மதிக்கவும் மாட்டேங்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான். நானுமே விவசாயத்தை பார்த்து தான் இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வச்சேன். படிச்சுட்டு வேலையுமே இல்லை, இப்போ வீட்டில் வெட்டியாக தான் இருக்கான். விவசாயம் பார்க்க கூப்பிட்டாலும் வரமாட்டேக்கான். ஆமாம், விவசாயத்துக்கே பக்கமே வரமாட்டேக்கான். ஆமாம், என்ன தான் செய்ய போகிறானே தெரியல. வீட்டில் சும்மா தான் இருக்கான், வேறு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே ஒன்றும் தெரியல. அவனுக்கு அதை பற்றி தெரியல, நீங்கள் எடுத்து சொல்லுங்க ஐயா. எடுத்து சொன்னாலும் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கான், காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கான். விவசாயம்னாலே எப்படி சொல்கிறது, ஒரு வேண்டா வெறுப்பாக தான் பண்ணுறான். அவனுக்கே ஒரு சுயநிலை வரும்போது அவனுக்கு தெரியும். அப்போ தான் தெரியும். வெளியே போயிட்டு பார்த்துட்டு வந்தால் தான் அதோட கவர்மெண்ட் வேலைன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தேன்னா காலையில் 9 மணி வரைக்கும் போயிட்டு சாயங்காலம் 6 மணி ஆகுமோ 7 மணி ஆகுமோ, இதுக்கிடையில் எவ்வளோ ப்ரெஷர். இது நம்ம சொந்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் பார்த்தா போதும். அதுக்கடுத்து வெயில் நேரத்தில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், திரும்பி 4 to 7 வரைக்குமே பார்த்துக்கலாம். இந்த இது வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே இது என்னென்னா, இந்த விவசாயத்தில் லாபம் வந்து வியாபாரிகளுக்கு அதிகமாகுது. அதை மட்டும் அரசாங்கம் கொஞ்சம் குறைச்சி ஏதாவது பண்ணி அரசாங்கமே எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். விவசாயமே நல்ல கை கொடுப்பாங்க, இந்த மாதிரி நல்லா மேலே வருவாங்க. இப்போ என்ன அப்படின்னா விவசாயத்தில் நட்டம்தான் வருது. நல்லா விளைஞ்சிச்சு அப்படின்னா வியாபாரி கை வைக்கான். நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிருது. இந்த மாதிரி இயற்கை அழிவுமே ஆகி போயிடுது. அப்படிங்கும்போது அதை நினச்சி தான் உங்களுக்கு விவசாயமே ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இதே இந்த அழிவு இல்லாமல் வியாபாரி கரெக்டான ரேட்டு போட்டு இல்லை கவர்மெண்ட்டே எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும், நல்ல லாபமுமே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் விவசாயம் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஆனால் கடின உழைப்பு இருக்கணும் உங்களுக்கு. சும்மா வீட்டில் படுத்துக்கிட்டு இன்ஜினியரிங் படித்து பொழுதோட கம்ப்யூட்டருக்கு வீட்டுக்கு கணத்துக்கு வராமல் இருந்தால் ஒன்றும் ஓடாது. சரியா? நல்ல ஒரு முயற்சி எடுக்கணும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேலையாட்களும் இல்லை. சரியா? அப்படிங்கும்போது இப்போ ஒரு சில இயந்திரங்கள் வர்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த இயந்திரங்களே இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மூடை கூட நெல்லோ வேறு எதுவுமே எடுத்துக்கிட முடியாது. சரிங்களா? பார்த்து கொஞ்சம் விவசாயத்தில் இறங்க, நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நான் இனிமேல் விவசாயத்தில் தான் அதிகமாக உழைக்க போகிறேன். சாஃப்ட்வேரில் வேலைஞ்சாலும் சாப்பிட்டு தானே சார் வேலை செய்யணும். கண்டிப்பாக அது இயற்கை. கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடணும், நம்மளால் உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி உங்கள் பையனுக்கும் அதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அவங்களே விவசாயத்துக்கு வருவாங்க. நம்மளும் கொஞ்சம் எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கலாம். சரிங்களா? நன்றி. சரிங்க, வாரேன். சரியா? நாளைக்கு பார்ப்போம். அப்பா கேட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க, நன்றிங்க. இப்போ நல்லா விவசாயம் பார்த்துருக்கானே பையன். அவன்கிட்ட சொல்லி கேட்டு வராதவங்க யாரோ அட்வைஸ் பண்ணி இப்படி நல்லா வாழ்ந்துருக்கான் பாருங்க. நல்லா உருவாக்கியிருக்கானே என் பையனா, இப்படி உருவாக்கியிருக்கான். நல்ல மாதிரி உருவாக்கியிருக்கானே, நல்லா உருவாக்கியிருக்கானே. என் பையனை மாதிரி எல்லாரோட பையங்களும் விவசாயத்துக்கு கொண்டாந்தாங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும், விவசாயமும் நல்லா இருக்கும்.